மார்க் 6ஆம் அதிகாரம் 12-11 படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசு துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சரீரத்தில் எண்ணெய் தடவி கொள்ளலாம். எங்கள் வீட்டில் எப்போதும் ஜெபம் ரெடியாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்க சொல்லுங்கள், அப்பா, எங்கள் மக கூட சொல்லுங்கள், நீங்கள் அவங்க வரலை, நீங்கள் வரதா இருந்தாங்க, நீங்கள் அவங்க வரலை. அவங்க எதையாவது வயிற்று வலிக்குதா, தலை வலிக்குதா, அப்பா எனக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுங்க. உடனே ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுப்பேன். உடனே அந்த வயிற்று வலி ஜுரலாம் போய்டும் அவங்களுக்கு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எண்ணெய் கூட நீங்கள் ஜெபம் பண்ணி தடவி பாருங்கள், எப்பேற்பட்ட வியாதியெல்லாம் சுகம் அடையும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்க வேண்டும். ரோமர் 5:1 சொல்றாரு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 3:24 சொல்றாரு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்த உபாத்தியாக இருந்தது. அப்படின்னு அர்த்தம், துணையாக இருந்தது. நம்ம அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, இவ்விதமாய் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் சொல்றாரு, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்த எப்படி தான் உபாத்தியாக இருந்து என்று சொல்லப்படுது. கலாத்தியர் 3:24 சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்மள யாரா? தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திராய் இருக்கிறீர்கள் சொல்லப்படுது. விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கும், குறையக்கூடாது. கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையக்கூடாது. ஒரு சிலர் இந்த ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா நம்ம விசுவாசத்தில் இருப்போம், நல்லா ஜபத்தில் இருப்போம். ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போன பிறகு ஜனங்களோடு பழகும்போது, மற்ற புறஜாதி ஜனங்களோடு பழகும்போது நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. இல்லை, வீட்டுக்கு போன பிறகு அந்த சரீரத்தில் வியாதியை உங்களை தாக்கும் போது விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. விசுவாசம் குறையக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு அவர் செய்வார், எனக்கு அந்த அற்புதம் செய்வார். எபேசியர் 3:14 சொல்றாரு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் விசுவாசம் இருக்கும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகின்னு சொல்லப்படுது. பாருங்க, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். அப்போ உங்களுடைய இருதயங்களில் வாசமாக இருக்குன்னா இங்கே சொன்னப்பட்ட வார்த்தைன்னு பாரு, நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லப்படுது. அதே போல் அன்பில் கூட நம்ம வேறொன்று நிற்கணும். விசுவாசமாக நம்ம இருக்கணும், அன்பிலையும் நம்ம வேறொன்று இருக்கணும். அன்பு இருக்கணும் நமக்குள்ள. ஏன்னா வேதவசனம் பாடலும் பாடம் அன்பே பிரதானம் என்று சொல்லப்படுது. 1:13 சொல்றாரு, அன்பு உனக்கு இல்லாவிட்டாலாம் சொல்லப்படுது, சத்தமிடுகிற வெண்கலம் போல என்று சொல்லப்படுது. அன்பு நமக்குள்ளே இருக்கணும். எப்படி விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணுமோ அதே போல் அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருத்தரும் அன்பு இருக்கணும், நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், மற்ற ஜனங்களை நம்ம நேசிக்கணும். அன்பு நமக்குள்ளே இருக்கணும். நான் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு வைத்ததுனால்தான் நமக்காக சிலுவையில் மரித்தார், நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் வேதவாசி சொல்லுது, தம்முடைய ஒரே பேரன குமாரனா பண்ண நமக்கு அவர் பிதா நமக்கு கொடுத்தார். அப்போது ஏன் நம்ம மேலே அந்த அன்பு வச்சனால அன்பு நமக்குள்ளே இருக்கும். எல்லாரும் நேசிக்கணும், விசுவாசமே இருக்கணும், அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அவர் சொல்றாரு, உன் சரீரத்தை சுட கொடுத்தாலும் அப்படிங்குது. அல்லேலூயா. அன்பு இராவிட்டால் என்ன சொல்றது? நான் எடுங்க பார்க்கும் 1 கொரிந்தியர் எடுங்க பார்க்கும் 1 கொரிந்தியர்
13 எடுங்க. இப்போ எடுத்துங்க, படிங்க படிங்கப்பா. ஒன்றுக்கு வந்து பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுற வெண்கலம் போலவும் ஓசையிட கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லே, நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடனே இருந்து அறிந்தாலும் மலைகளை பெறத்தக்கதாக இருந்தாலும். அப்ப பாருங்க, விசுவாசம் தாண்டி போகுது அன்பு. அல்லேலூயா. ஆமா, அவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. மலைகளை பெயர்க்கத்தக்க என்ன இருந்ததான் விசுவாசம்லாம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அன்பு நமக்குள்ள இருக்கு. யாராவது ஒரு இடத்துல வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, அவங்கள போய் பாருங்க, பார்த்து அவங்கள ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ இங்கிருந்து போகும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. இங்கிருந்து போகும்போது பழம் கொஞ்சம் தின்ற பொருளை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு ஜெபிக்கணும். சும்மா வேணும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. போய் என்ன பண்ணுவாங்களே பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ண நல்லா விசாரித்து அவங்களுக்கு தேவையான உணவு பொருளை கொடுத்துட்டு ஜெபிச்சுட்டு வாங்க. அதான் ஒரு நல்ல ஒரு அன்பு. அல்லேலூயா. ஆமாம், நேசிக்கணும். நிறைய பேர் நம்ம வீட்டில் பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நம்ம கவனிக்கணுமா? அவங்களுக்கு போய் விசாரிக்கணும். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் படுத்து படுக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல நிறைய பேர் பார்த்துக்கிறேன். இன்ன வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் படுத்து படிக்கலாம் இருக்கிறாங்க. என் கூட ஒரு தம்பி ஊழியம் செஞ்சாப்பில் புகழ்னு சொல்லிட்டு, அவர் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நான் எங்கன்னா ஊழித்து போனால் அதில் இருக்கிற காசு அவனுக்கு நான் கொடுப்பேன். நான் இதை போல தான் நான் ஊழியம் செஞ்சுக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கூட கருவில் நேசிக்கணும். நிறைய பேர் அது போல் இருக்காங்க, வியாதினா இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், அன்பு நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, இந்த 2026 நான் விசுவாசத்தில் நான் வளருவேன், அதே போல் அன்பில் நான் வேறுண்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கலக்கம் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. அல்லேலூயா. இந்த அன்பு இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் வழி நடத்துவார். காக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா அந்த தேவன் உங்களை ஒருபோது என்ன பண்ண கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதலாக இருந்தால் அறியீர்கள். அப்போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை நீங்களே என்ன சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள் அப்படி சொல்றார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கறது? பரீட்சை வந்தால் தான் தெரியும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி பரீட்சை வரும்போது அந்த பரீட்சையில் அவன் எழுதி
பாஸ் பண்ணாதான், எழுதினாதான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, எல்லோரும் விசுவாசத்தில் இருக்கிறீங்க கேட்டால் சொல்லுவீங்க, எல்லாருமே சொல்லுங்க, இருப்பீங்களா? விசுவாசமாக இருக்குன்னு சொன்னால் இருப்பீங்க. சொல்கிறேன், யாரும் ஒரு அலைய சொல்லுங்கள், நான் விசுவாசம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்க. சத்தம் ஒரு அலைய சொல்லுங்க. விசுவாசத்தில் இருக்கிறீங்க, இப்போ எல்லாரும் அலையில சொல்கிறீங்க. ஆனால் அதில் பரீட்சை வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், எபிரேயர் 11 எடுங்க. எபிரேயர் 11 எடும் பார்க்கும். எபிரேயர் 11 எல்லோரும் சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்து விசுவாசத்தில் நாங்கள் பாஸ் பண்ணுவோம் அப்படின்றீங்க. ஆனால் எபிரேயர் சொல்லாரு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. இவர்கள் எல்லாரும் படிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்களாம். ஒரு அல்லே சொல்லும், என்னதான் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல், வசனம் சொல்லுது விசுவாசத்தோடு மரித்தார் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் விசுவாசத்தை தான் அவங்களாம் மரிச்சாங்க. அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் கேட்டேன், உங்கள் சபையில் ஒரு விசுவாசி இருப்பாங்களா, அவங்க எங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா அவர் இறந்துட்டார் அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னா, எங்கள் சபையெல்லாம் வந்து நாங்கள் வந்து டாக்டர்லாம் போக மாட்டோம். யாருக்காவது உடம்பு சரியில்லையா, நீயே ஜெபம் பண்ணி நீ வந்து என்ன பண்ணுவோம் சுகமாய்க்கும் சொல்லிவிடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாம் ரூமில் போட்டு விட்டுருவாங்களாம், அவரே ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமா. இது ரொம்ப மோசமாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ நீங்களாம் சொன்னீங்க, நான் பரீட்சையில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அல்லையில சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஆனால் உடம்பு சரியில்லாமல் உங்களை அதை போட முடியுமா? அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நமக்குள்ளே இருக்கு. முடிந்த அளவுக்கு விசுவாசம் வளரணும். அல்லேலூயா. நீங்கள் டாக்டர் போகிறீங்க, ஆனால் அதை காட்டிலும் நம்ம இயேசுவில் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. மருந்து மாத்திரை காட்டிலும் இயேசுவில் நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கணுங்க. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணணும். நீங்கள் 1 கொரிந்தியர் எடுங்க பார்க்கும். 1 கொரிந்தியர் எடுங்க பார்க்கும். 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம் எடுங்க. 12ஆம் அதிகாரம் சார் 2 கொஞ்சம் 12 எடுங்க. 2 கொஞ்சம் 12 2 கொஞ்சம் 12 சொல்லாரு, அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளனாக இருக்கிறேன். 2 கொஞ்சம் 12:10 படிக்கிறேன். அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் சொல்லுங்களா, நீங்கள் கொஞ்சம் பாடு வரக்கூடாது, கொஞ்சம் துன்பம் வரக்கூடாது. உடனே அப்படியே ஆண்டவர் பார்ப்பீங்க, என்ன ஆண்டவர் அப்படின்றமோ. அது சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுள்ளனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை கழுத்து வலியோ பல்லு வலியோ வரும்போது அந்த வலி உங்களால் தாங்க முடியுதா? ஒரு 10 நாள் தாங்க முடியுதா? முடியவே முடியாது. உடனே எப்படி பிடிச்சி பிடிச்சி டாக்டர் ஓடிவிடும். நீ பலவீனமாக இருக்கும்போது நான் பலமுள்ள இருக்க சொல்லிக்கிறோமா? சொல்ல மாட்டோம். எனக்கு சுகர் வியாதி இருக்குது, நான் பலமுள்ளனா இருக்க சொல்ல முடியுமா? அதான் சொல்லு, நான் பலமுள்ளனா இருக்கிறேன். வியாதி இருந்தாலும் நான் பலமுள்ளனா இருக்கிறேன். அல்லேலூயா. அதில் அவன் சொல்லாரு, கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஒரு முறை இப்போ அம்மா வந்து இந்த சபையில் கூட்டம் நடத்துகிற மாதிரி இது வந்து உபவாச பிரேயர். சேலத்து பக்கம் வந்து என்னை செய்தி கூட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ என் கூட இதுக்கப்புறம் டீம் மியூசிக் வாசி டீமு
பாட்டு பாடுற டீம்லாம் காரில் ஏற்றின்னு போகிறோம். சாயங்காலம் ப்ரேயர் போனவுடனே சூப்பராக மீட்டிங் நடந்தது. நிறைய ஜனங்களுக்கு அற்புதம் செஞ்சார். கூட்டம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். வந்த பிறகு பாஸ்டர் மறந்துட்டாருன்னு தெரியல, எனக்கு காணி கொடுத்த மறந்துட்டாருன்னு தெரியல. வீட்டுக்கு வந்த பிறகு கூட இருக்கிற பாஸ்டர் என்ன மேலேங்கன்னு பார்த்தாங்க. ஏன்னா போகும்போது என்ன கொடு, நான் ஏன்னா காணி கொடுக்கணுமே. ஒரு பாஸ்டர் ஒன்றும் பண்ணல. இன்னொரு பாஸ்டர் பார்த்து இந்த சின்ன பாஸ்டர் கூட வந்தால் இவர் தான் ஜெபம் பண்ணி மேலே வெறி ஆள் அனுப்பி மாடர்னு அவரும் போயிட்டார். பணமும் கொடுக்கல. ஏன்னா என்கிட்ட இருந்ததெல்லாம் பெட்ரோல் போட்டு நான் போயிட்டேன். நான் அப்போ பழைய கார் வச்சுருந்தேன். நான் அடுத்த நாள் நான் நைட்டில் ஜெபம் மட்டும் படுத்துட்டேன். விடிய காலையில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. இதே போல் ஐயா எங்கள் வீட்டு வரையும் வந்து போறீங்களான்னு. சரி வரேன் அப்படின்னு போய் என் வீட்டில் ப்ரேயர் பண்ணேன். அப்போது நேற்று தினத்தில் கூட்டம் நடத்துன்னு தெரியுமா, அந்த கூட்டத்தில் எவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ பணமும் அந்த காணிக்கை கவரில் இருக்குது. ஒரு அலையே சொல்லுமா? ஆமாங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து பாக்கெட்டில் பணம் வச்செல்லாம் எதுவும் செய்யலை, விசுவாசத்தில் தான் செய்கிறேன் நான். ஒரு அலையே சொல்லுமா? இப்போ அடுத்த வாரம் சனிக்கிழமை கம்பனம் மண்டபத்தில் திருவண்ணூரில் மீட்டிங் இருக்குது. வாலிபரி மீட்டிங் தான், 2 பேர் இருக்கவங்க தான் நடத்துகிறாங்க. நான் வந்து கூட தான் ஹெல்ப் பண்ணேன். நான் சொல்லிட்டேன், எப்போ நீங்கள் தான் நடத்தணும், என்கிட்ட எதுவும் கிடையாதுன்ட்டு. நீங்கள் தான் நடத்தணும். அதே மாதிரி அம்மா கூட மேக்ஸிமம் நான் ஆரம்பத்தில் நிறைய ஊழியக்காரன் எப்போ கொடுத்து தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்தேன்னா என்ன பண்ணால் சரி நீங்களும் நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ அந்த மீட்டிங்கில் அம்மாவுக்கு நான் ஒரு காசு நான் கொடுக்கல. நான் நீங்கள் ஆண்டர் நம்பி தான் நீ செய்யணும்னு சொல்லி நான் விட்டு நான் கொடுக்கல. நான் ஏன்னா இருந்ததை நான் கொடுக்குறது. ஏன்னா என்னை விட ஒருத்தருக்கிறார் யார், ஐஸ்வர்ய சம்பந்தம் ஒருத்தருக்கிறாரு, அவர் கொடுப்பாருங்க. ஒரு அலையே சொல்லுவோமா? பாருங்க, அந்த கூட்டம் முடிச்சுட்டு வந்தேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்க. வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போன பிறகு அந்த பணம்லாம் அந்த தேவையில்லை சந்திச்சார் எனக்கு. அல்லேலூயா. ஆமாம். அதே போல் அம்மா பாஸ்டர் யாரும் எனக்கு காணி கொடுத்தாங்கன்னா அதை நான் அவங்க கொடுக்குறதுல 2000 3000 அதிலேருந்து தசமாக எடுத்து வைப்பேன். அதிலேருந்து எடுத்து வச்சு யாருக்கே இல்லாத பாஸ்டர் நான் கொடுத்துருவேன். நீங்கள் கொடுக்கும்போது அது நம்ம ஆசீர்வாதம். ஒரு எவ்வளோ நிந்தை பணத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை வருங்க, பண கஷ்டம் வரும். அதில் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? இருக்கணுங்க. ஒரு முறை நான் அம்மா மாரி ஒருத்தங்களே ப்ரேயர் பண்ண போகிறேன். இருந்த காசு செலவாயிடுச்சு. அப்போ ஜெபம் பண்ணேன், ஆண்டே நான் அந்த பாசு ஒரு 500 பணம் கொடுக்கணும், 500 பணம் ஒன்று கொடுக்கணும், எனக்கு பணம் இல்லைன்னு. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, எப்போ வாங்க ப்ரேயர். அங்கே போன ப்ரேயர் பண்ண கரெக்டாக 500 கொடுத்தாங்க. டக்குன்னு அந்த பணத்தை எடுத்துமே அந்த பாசு 500 கொடுத்துட்டு ஒரு வேலையை சொல்லுமா? இந்த நிந்தைகள் நெருக்கங்களில் கூட உங்கள் விசுவாசம் குறையக்கூடாதுங்க. அல்லேலூயா. பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். அல்லேலூயா. இப்போ நான் விசுவாசத்தில் இருப்பேன். ஒரு அல்லே சொல்லும் பார்க்க சொல்லும். பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் அவமானம் வந்தால் கூட அவர் மேலே நான் விசுவாசமாக இருப்பேன், உறுதியாக இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆமாம். எவ்வளோ பாடல் கஷ்டம் வந்தால் உறுதியாக இருக்கணும், சோர்ந்து போகாதீங்க. நிறைய பேருக்கு இப்போ எல்லாம் நிறைய சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டுகிட்ட ஆண்டவரே அந்த சோர்ந்து போகாத ஆவி எனக்கு கொடுங்க. அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்லு வசனம். அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகாத ஒரு தேவன். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த சோர்ந்து போகாத ஆவி எனக்கு கொடுங்க. நாம் என்ன கேட்குறோம்? சோர்ந்து போகிற பலத்தையும் சத்துவ மேலே சத்துவத்தினானே பெருகு செய்வேன்னு அதான் நம்ம கேட்போம். ஆனால் அதே அதிகாரத்தை சொல்லாரு, சோர்ந்து அனாதி தேவன் சோர்ந்து போவதில்னு ஒரு வசனம் இருக்குது. அதிலே ஏசாயா 40:28 படிங்க பார்க்கும். எடுத்துங்க படிங்க படிங்க எடுத்துங்க படிங்க. ஏசாயா 40:28.
சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. ஆமா, அப்போ கேளுங்க, ஆண்டவரே அந்த சோர்ந்து போகாத ஆவி எனக்கு கொடுங்க அப்பா. கேளுங்க, நிறைய பேர் சோர்ந்து போயிடும். ஜெபத்தை பற்றி நம்ம அடுத்து கீழே பார்க்க போகிறோம். ஜெபம் மண்டலத்தில் நம்ம சோர்ந்து போயிடும், விசுவாசத்தில் நமக்கு சோர்ந்து போயிடும். எப்படி இது நடக்க போகுது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், அப்போ நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. நிந்தைகள் பாடுகள் வந்தால் கூட நம்ம சோர்ந்து என்ன பண்ணக்கூடாதா, போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதே 2 கொரிந்தியரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எடுங்க பார்க்கும் 2 கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 படிங்க பார்க்கும். 2 கொரிந்தியர் 8, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 படிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டாக இருந்தும் தன்னுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனது உள்ளா இருந்தால் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இப்போ சிஸ்டர் இருக்கிறவங்க பேர் சொல்லுங்கம்மா. ரோசி அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை 100 ரூபாய் தான் காணிக்க கொடுக்க முடியும். ஆனால் அவங்க 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை தன் திராணிக்கு மேலாக கொடுக்குறதுங்க. அல்லேலூயா. அவங்கள அதான் கொடுக்க முடியும். ஆனால் 200 ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்க. பேங்கில் ஒரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். இப்போ நம்ம சபையெல்லாம் 1 காணிக்கை, அங்கெல்லாம் 2 காணிக்கை, சட்ட 3 காணிக்கை எடுப்பாங்க. எப்படி 3 காணிக்கை? ஃபஸ்ட் 2 காணிக்கை சொல்லிடுறேன். மொதல் காணிக்கை சர்ச்சுக்கு எடுப்பாங்க. 2வது காணிக்கை இது போல் விருந்தினர் பாஸ்டர் யாராக வந்தாங்கன்னா அவங்களுக்கு காணிக்கை எடுக்கணும், செய்தி கொடுக்கணும், அவங்களுக்கு காணிக்கை எடுக்கணும். 3வது காணிக்கை கட்டட நீதி சொல்லி இதை ஒன்று எடுக்கிறாங்க பொழுது. இப்போ நான் போகிற அன்றைக்கி 2 காணிக்கை தான் எடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், காணிக்கை எடுக்கும்போது அன்றைக்கி நான் தான் செய்தி கொடுக்க போய்க்கிறேன். அப்போ நான் அன்றைக்கி பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், 200 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டேன், தப்பிச்சிட்டேன். மீதி பேண்ட் பாக்கெட்டில் இருக்குது. மொதல் காணிக்கை எடுத்து 100 ரூபாய் போட்டேன். 2வது காணிக்கும்போது இப்போ நல்ல வேலை 100 ரூபாய் இருந்துச்சு. அப்புறம் அதையும் போட்டேன். அவன் கேட்டேன், என்னங்கன்னா இங்கெல்லாம் 2 காணிக்கை எடுப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்லலாம், நீங்கள் இருந்தது அப்படியே போடுங்க, ஆண்டு கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுக்குற விஷயத்தில் கூட நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், எனக்கு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அவருக்கு தன் திராணிக்கு மேலே, அதாவது வசனது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கத்தக்க தாங்களே மனது உள்ளா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவர் சொல்ல, நான் சாட்சியாக இருக்கேன். அந்த ஜனங்க கொடுத்து நான் சாட்சியாக இருக்கேன்னு சொல்ல. அவங்களாம் அவள் தான் கொடுக்க முடியும், ஆனால் அது மிஞ்சியும் கொடுத்தார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னான், உலகமே பின்னான், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்றாரு? நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ, என்ன பண்ணதா பிரிக்க முடியாது. எதிர்காலமாக சரி, அப்புறம் நிகழ்கின்ற எந்த காலமாக இருந்தாலும் ஆண்டு மேலே நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. ஒரு அலே சொல்லுங்களா? ஆமாம், எந்த காலத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதான் யோபு சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்தில் சாரி அவர் சொல்றாரு, நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே இருப்பேன், நம்பிக்கை இருப்பேன். ஒரு அலே சொல்லுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கை இருப்பேன். எந்த காலமாக இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை இருங்க. அல்லேலூயா. விசுவாசம் குறையக்கூடாது. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன். ஒரு 3 வசனம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிருதுங்களா? 3 வசனம், ஏன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசனம் இருக்குது. சரி, 3 வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்பர் 1, நீங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மத்தேயு 21:22 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ போல பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை பற்றி உங்களை பேசினேன். அதில் தான் இப்போ அதில் 3 காரியத்தை பேச போகிறேன். நம்பர் 1 என்னன்னா, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணுங்க. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஜெபத்தினா கிடைக்கும், பதில் கிடைக்கும். அடுத்து ரோமர் 10:17 சொல்றாரு, எடுத்து படிங்க. ரோமர் 10:17 சொல்றாரு, எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும்? ஆதலால் விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒரு அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து, நீங்க வேதத்தை நன்றாக படிக்கும் போது தான் விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஒரு சத்தமா அல்லே சொல்லுங்க. அப்போ நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அதிகாரம் படிச்சிட்டேன் நேற்று. இன்னும் எனக்கு பத்தலாது. படிக்கணும். நீங்கள் படிக்க தான் விசுவாசம் வரும். அல்லேலூயா. நீங்கள் படிக்க பிசாசு ஆடும். அல்லேலூயா. வேதத்தை படிக்க வியாதி விலகும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதத்தை நல்லா படிக்கணும். நெம்மிலிருந்து திருவண்ணூருக்கு நான் போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன். சரி, சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதத்தை படிச்சுன்னு போகிறேன். வேதத்தை படித்து கொண்டு போகும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு மேலே பேய் ஆடு. உடனே பைபிளை மூடிட்டு அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொன்னேன். பைபிள் நீங்கள் நல்லா படிக்கணும். எப்பேற்பட்ட வியாதியோடு விலகும். விசுவாசம் உங்களுக்கு வரும். அப்போது வேதத்தை நன்றாக படிக்கணும். 3வதாக உபவாசத்தை நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு அலே சொல்லுமா? மார்க் 9:29 சொல்றாரு, இவக பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் அன்றி மற்ற எவித்திலும் புறப்பட்டு போகாதுன்றார். நீங்கள் ஜெபமணி பார்க்குறீங்க, ஆனால் எந்த அற்புதம் நடைபெறலையா? நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ப்ரேயர் வந்து உபவாச ப்ரேயர் தான் நீங்கள் வச்சுக்கிறாங்க. அப்போ உபவாசத்தை நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அல்லேலூயா. ஆமாம், உபவாசம் ஜெபிக்கணும். அது ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது நிறைய நான் சொல்லலாம். மோசே எத்தனை நாள் ஜெபிச்சாரு? 40 நாள் ஜெபித்தார். உபாகம் 8:9 படிச்சு பாருங்க. அது புசியாமலும் குடியாமலும் எப்படி உபாசத்தை ஜெபிச்சார். நீங்கள் உபாகம் 9:8 படிச்சு பாருங்க. 40 நாள் இருந்தார் உபாசம் ஜெபிச்சார்னு சொல்லப்படும். மத்தேயு 4:1-2 படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபாசம் ஜெபிச்சார். அவர் வந்த சோதனை அவர் ஜெயிச்சாருன்னு சொல்லப்படுது. அப்போ உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன். 4வது ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கினீங்க, பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணுங்க. ஒரு அலே சொல்லுவோமா? மெயின் அது உங்களுக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். லூக்கா 4:1 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தத்து கொண்டு போகப்பட்டார்னு சொல்லப்படுது. அப்போ பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு அலே சொல்லுவோமா? சத்தம் ஒரு அலே சொல்லுவோமா? அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பில் நிறைவேற்றுவாருங்க. அல்லேலூயா.